சனி உச்சம் அடைஞ்சவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாரு. மகா கருமியா இருப்பாங்க, மகா கஞ்சனா இருப்பாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொன்னார். நான் நல்லா தான் இருக்கேன், பாருங்க நான் இவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. அங்கே சனி வக்கரமாயிருக்கும். அந்த வீட்டினுடைய அதிபதி உச்சம் அடைஞ்சிருப்பார். அந்த வீட்டில் குருவோடையோ சுக்கரனோடையோ தலைவர் உக்காந்துருப்பார். வாகனத்தில் முறையாக ரூல்ஸோடு ஓட்டணும். ஏன் சார் இங்கே ரூல்ஸு முறைங்கிற வார்த்தை சேர்க்குறேன்னா, ஒழுக்க 4ஆம் பாவமா 5ஆம் பாவமா? ஒழுக்க 4 5 4. அந்த 4ஆம் இடத்துல தான் நடுநட்சத்திரமாக சனி பகவான் இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான வாகனங்கள் போகுது அப்படின்னா, இந்த கோடிக்கணக்கான வாகனங்களும் ஒழுக்கமான முறையில் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் படி போனாதான் விபத்து நடக்கவே நடக்காது. அப்போ ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? காலையிலேருந்து ரொம்ப போரிங்காகவே இருக்கா? இது யாருமே கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் ஒரு உற்சாகமாக கை தட்டுங்க பார்ப்போம். ஓகே, சிறப்பு. ஓகே சார், வாழ்க்கையில் எல்லாருமே 7.5 சனியை கடந்து வந்திருக்கோம் சார். அஷ்டமத்து சனியை கடந்து வந்திருக்கோம். இந்த அஷ்டமத்து சனியும் 7.5 சனியும் உங்களுக்கு என்ன சார் சொல்லி கொடுத்துட்டு போச்சு? பாடம் புகட்டிட்டு போச்சு, பக்குவப்படுத்திட்டு போயிருக்கு. புரியுதுங்களா? இது 2 தான் அதிகமாக செஞ்சுருக்கோம், அப்படி தானே? ஓகே, இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், 7.5 சனி நடக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? ஐயா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு நல்லதுன்னு. ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இன்னும் எத்தனை சனிகள் இருக்கிறதோ அத்தனை சனி நம்மளை வருது அப்படின்னா நம்மளை செதுக்க போகுது, நம்மளை நல்வழிப்படுத்த போகுது, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சனி ஒரு பாவ கிரகம். எல்லாருமே சொன்ன கருத்து நம்ம அப்படியே அப்டேட் பண்ணல. சனி பகவான் பாவ கிரகம், ஒரு பாவக்கோள். ஏன் பாவக்கோள் அப்படின்னா, விஞ்ஞான ரீதியாக சூரிய மண்டல அந்த சுற்றுப்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கடைசி இடத்துல இருப்பார். நீங்கள் இந்த பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், கடைசி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இருப்பாங்க. சூரியனுடைய ஒளி அங்கே போகாது, அதனால் அது ஒளி இல்லாத ஒரு கிரகம். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சத்தை கொண்டு வரணும். எப்படி? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த சேலம் மாநகரில் நம்ம தொடர்ச்சியாக நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா 9வது மீட்டிங்லேருந்து நான் வந்துட்டுருக்கேன். 9வது கருத்தரங்கம் ஆரம்பித்து நீங்கள் 33, இது இன்னமும் அப்படியே அதிகப்படியாக வளர்ந்துட்டு போகணும், நானும் வரணும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லி இப்போ நம்ம அந்த சனி பகவானுக்குள்ளார போகலாம். நீங்கள் சனி பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வீடுகள்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து மகரம், கும்பம், துலாம் இப்படி தான் பார்க்க போகிறோம், அப்படி தானே பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. லக்னத்தில் சனி இருக்கிறாரா? காலபுருஷத்தை எடுத்துக்கோங்க, கால சக்கரத்தை எடுத்துக்கோங்க. முதல் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரா? ஏன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, ஐயா நீங்கள் கால புருஷன் என்று சொல்வதை விட தவறு, கால சக்கரம் என்று சொல்லுங்கள். இன்னும் என்ன வேணுமாலும் நினச்சிக்கோங்க. மேசத்தில் முதல் வீட்டில் சனி பகவான் எப்படி இருக்காரு? நீசம். லக்னம்னா என்னங்க சார்? தலையா காலா? தலை. அங்கே தலக்கணம் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் நல்லா வாழ வைப்பேன் சனி நமக்கு அட்வைஸ் பண்ணுறார். கரெக்டா? சரி, அதுக்கு அடுத்தது அவருடைய தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடம் பூச நட்சத்திரமா? 4ஆம் பாவத்திலையா? சரி, இங்கே தான் சார் மொத்த ரகசியமே இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் மொத்த ரகசியமும் இருக்குது. பூச நட்சத்திரம் பாருங்க, கடகத்தில் நடு நட்சத்திரமாக இருக்கும். அது 4ஆம் பாவமா? 4ஆம் பாவம் வந்து பெயர் புகழ் பாக்கியமா, வீடு மனை வாகனமா? வீடு மனை வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, குழந்தைங்களுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய பணம்.
நம்மளா சம்பாதிச்சு வாங்கக்கூடிய இடம். இதெல்லாம் 4ஆம் இடம். ஏன் 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்குன்னா, இதில் எதுலையாவது மவனே நீ கீழே இறங்கினா உன் தலைமுறையை வச்சு செஞ்சு போடுவேன்னு அவர் அவங்க சொல்கிறார். நீங்கள் கவனித்து பாருங்களேன், இந்த நிலத்தில் ஏமாத்தினவங்க, சொத்தில் ஏமாத்தினவங்க, கூட பிறந்தவங்களை ஏமாத்தினவங்க, பெத்த குழந்தைங்களுக்கு ஏமாத்தினவங்க. சார் தயவு செய்து பெத்த குழந்தைங்களை ஏமாத்தின அம்மா அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய 5 மகன் நல்லா இருக்கணும்னா என் மூத்த மகன் சாகணும். சொன்னது யாரு? குந்தி. குந்தியா? குந்தி தானே சொன்னாங்க. மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் மகாபாரதத்தை. இதுவும் இங்கே உள்ளதானே இருக்கு. கன்னி ராசி, கன்னி லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணத்துக்காரங்களாம் கேளுங்க ஐயா. புட்டு புட்டு வைக்கிறத விட ஒரே அதை என்ன சொல்ற, ஒரே புலம்பல் தீர்க்கமாக இருக்கும். அந்த அளவு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்கிறேன். அந்த அளவு அதில் அடி வாங்கியிருப்பாங்க. அப்போது வீடு நியாயமான முறையில் கட்டு, அளவு கோலை போட்டு கட்டு, அத்தில் கட்டாத, அடுத்தவனோட வம்பிழுக்காத அப்படிங்கிறது சனியாவுடைய அட்வைஸ். யார் கேட்குறோம்? மனை வாங்குகிறோம். பத்திரத்தில் 70,000 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய தொகை அது வேற. ஒரு 70க்கு 140 வாங்குங்க சார், 140 வாங்குங்க, தப்பு கிடையாது. அதை விட 5 மடங்கு கூட வச்சு பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல சனி ஆக்டிவேட் ஆயிடுவார். சனி சார், சனி பகவானை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் தான் நம்மளை உதைக்கிறாருன்னு. இல்லவே இல்லை. அவரை உதைக்க சொல்லி நம்ம தான் அப்ளிகேஷன் மேலே அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் உண்மை. சரி, அதுக்கப்புறம் வாகனத்தில் முறையாக ரூல்ஸோடு ஓட்டணும். ஏன் சார் இங்கே ரூல்ஸு முறைங்கிற வார்த்தை சேர்க்குறேன்னா, ஒழுக்க 4ஆம் பாவமா 5ஆம் பாவமா? ஒழுக்க 4 5 4. அந்த 4ஆம் இடத்துல தான் நடு நட்சத்திரமாக சனி பகவான் இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான வாகனங்கள் போகுது அப்படின்னா, இந்த கோடிக்கணக்கான வாகனங்களும் ஒழுக்கமான முறையில் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் படி போனாதான் விபத்து நடக்கவே நடக்காது. அப்போ ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். அது நீங்கள் ரோடில் நடக்கிற விபத்தாக இருந்தாலும் சரி, தனி மனிதனுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒழுக்கத்தோடு இருங்க. உங்களை உங்கள் தாய் பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்கள் தாயை நீங்கள் பாருங்கன்னு சனி பகவான் சொல்கிறார். தனிச்சு இருக்கீங்களா, அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்யுங்க. மாதம் ஒரு 2 முறையாவது போய் அவங்கள பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். குழந்தைங்களுக்காக சொத்து சேர்க்குறீங்க, பரவாயில்ல, தப்பே இல்லை. நியாயமான முறையில் சொத்து சேருங்க. இந்த விஷயத்துக்காக தான் ஒரு 4ஆவது இடத்துல நடு நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் நேற்று நைட்டு கனவுல என்னை சனி ஒரு அடித்து இதெல்லாம் நீ பேசணும்டான்னு எனக்கு சத்தியம் வாங்கிட்டார் நிதர்சனமாக. சரி, அதுக்கு அடுத்தது அவருடைய ஆளுமை எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல உச்சபலத்தில் இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பொண்டாட்டியால் கஷ்டம்னு நம்ம ஐயா சொல்லிட்டு போனார். எந்த லக்கணத்தில் தான் சார் பிறந்தவங்களுக்கு பொண்டாட்டியால் கஷ்டம் இல்லை? கஷ்டம் இல்லை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். ஆனால் என் ஒய்ஃபு கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். ஏன் தெரியுங்களா? எப்போ எங்கே இல்லை சார், எங்கே மீட்டிங்னாலும் சரி, காலையில் எத்தனை மணிக்கு சார் சாப்பாடு வேணும், எத்தனை மணிக்கு வேணும்பாங்க. எனக்கு ஒரு 6:30 மணிக்குமா அப்படின்னா கரெக்டாக 6:29க்கு இந்தாங்க கொடுத்துருவாங்க. ஏன் தெரியுங்களா? ஜோதிடத்தின் மேலே இருக்கிற ஆர்வம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. போய் தொலைடாப்பா சாமி, இன்று ஒரு நாள் நானும் என் பிள்ளைங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் காரணம். அப்போது மனைவி விஷயத்தில் திருமணத்திற்கு பிறகு எல்லா விஷயத்துக்கும் மனைவி சொல்கிறத நீ கேட்டுட்டு தலையை ஆட்டக்கூடாது. ஏன்னா அது தராசு வீடு இல்லையா, இப்படி ஆடும் இப்படி ஆடும். மனைவி சொல்கிறத கேட்டுக்கோ, நீ முடிவெடுங்கிற விஷயத்துக்காக தான் அவர் அந்த வீட்டில் உச்சம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது சர்ச்சையான விஷயத்தும் கிடையாது, நார்மலான ஒரு விஷயந்தான். இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர்லாம் இருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க மற்றவர்கள்லாம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலைமையோடு இருக்கணும். நீங்கள் நடுநிலைமை மாறினீங்க அப்படின்னா, சார் நான் சொல்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு மட்டும்தான், புரியுதுங்களா? நடுநிலைமையை நீங்கள் மாறினீங்க அப்படின்னா, இல்லை நான் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் கழித்து நான் அன்று அந்த பஞ்சாயத்தில் நான் ஒரு தீர்ப்பு சொன்னேன், என்னை மிரட்டி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறை நல்ல முறையாக இருக்காது. அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நியாயம்டா, நீதிடா, தர்மம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த கொங்கு பெல்ட்டில் நின்றுட்டு சொல்கிறேன், நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். மனைவியின் பேச்சை எதுக்கு கேட்கணுமோ அதுக்கு மட்டும் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர். தொழில் இல்லைங்களா, தராசு வச்சு தான் ஒரு காலத்துலலாம் எடை போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் மிஷின் வந்துருச்சு, வெயிட் ஸ்கேல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு நியாயம் வேணும். இந்த பொருளில் நீங்கள் ஏமாத்துனீங்க, முடிந்தது கதை. அதனால தான் 7ஆம் இடத்துல ஒரு குச்சபலத்தில் வச்சுருக்காங்க. நான் இப்போ ஒரு கடைசி சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டில் இருந்து வந்த சனிப்பெயர்ச்சி. கடைசி சனிப்பெயர்ச்சினா மகரம் டு கும்பம் வந்ததில்லை. அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், சே இனிமேல் சனி உச்ச வீட்டுக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும், இனி ஒரு பணக்காரன், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், தனவான் இவெல்லாம் பிறக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன், ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், அட பாவி பயலே, இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி உச்சம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனி உச்சம் அடைஞ்சவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாரு, மகா கருமியாக இருப்பாங்க, மகா கஞ்சனாக இருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொன்னார். உடனே ஜாதகத்தெல்லாம் எடுத்தேன், ஆய்வு செஞ்சேன். எங்கள் அப்பா சொன்னது ஒரு 80% சரி. ஏன் மிச்சம் 20% வைக்கிறேன்னா அதை கமெண்ட் பண்ணுவாங்க, எனது ஜாதகத்தில் சனி உச்சம், நான் நல்லா தான் இருக்கேன், பாருங்க நான் இவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. அங்கே சனி வக்கரமாக இருக்கும். அந்த வீட்டினுடைய அதிபதி உச்சம் அடைஞ்சிருப்பார். அந்த வீட்டில் குருவோடையோ சுக்கரனோடையோ தலைவர் உக்காந்துருப்பார். மொத்த குணத்தையும் மாற்றி விட்டாங்க. சார் உங்கள் பேர் ராமகிருஷ்ணன் தான், இன்னொருத்தர் பேர் செண்பகம் தான், 6 மணிக்கு மேலே அதே பேர் தான், ஆனால் நல்லா கொஞ்சம் மாறுதில்லை சார். அப்படி தான் சார், மாறுதில்லை, அதே தான். அப்போ உச்சமடைஞ்ச சனி பூரா யோகம் கொடுக்குன்னு தயவுசெய்து நினச்சி கூடாதீங்க. நன்மையை தர மாட்டார், தன்மையை தருவார். நம்ம ஐயா காலையிலே சொன்னார் சனி பகவான் என்னென்ன தரும் அப்படின்னு, நம்ம அதை பேசலை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலசக்கரத்துக்கு 10வது இடத்துல அவர் ஆட்சி பலம். ஓகேங்களா? சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. 8வது இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்குது, முழு நட்சத்திரம் இருக்குங்களா? அனுசமா பூசமா? 8ல் அனுசமா பூசங்களா? அனுசம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆயுள் தேவை. 4க்கு அது 4, 4க்கு 4, 4க்கு 5 சார், 4க்கு 5. நான் சொன்னேன்ல சார், நீங்கள் நிலபலம் வாங்குறீங்களா, வீடு மனை வாகனம் வாங்குறீங்களா, இதற்கெல்லாம் ஒரு தர்மத்தோடு செயல்படணும். அதுக்கு தான் அவர் அங்கே உட்கார வச்சிருக்குது. ஆயுள் வேணும் சார், நல்லா உழைக்கணும் சார். நல்லா புரிஞ்சுங்க, 8ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க, கடுமையான உழைப்பு வேணும். நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. நீங்கள் உழைப்பை கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஊதியத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருப்பார். எல்ஐசி வருமானம், இறந்த பின்பு சொத்து கிடைக்கிறது, உயில் சொத்து, இதெல்லாம் அந்த பாவத்தை குறிக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், 8ஆம் இடத்துல உங்களுக்கு ஆயுள் அவர் தான் தராரு. புரியுதுங்களா? இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கு சொல்லி கொடுக்குறார், அவ்வளோதான். சரி, அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்துடலாம். மகரமா சார்? மகரங்கிறது அந்த வீட்டில் ஒரு ஆட்சி அடைகிறார். எப்படி ஆட்சி அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சரவீடு, ஓயாமல் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு. சார் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், கௌரவம், பதவி, அந்தஸ்து, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த அங்கீகாரங்கள் அனைத்தும் 10. இந்த 10ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லேசான முன்னேற்றத்தை, ஏன்னா டக்குன்னு உங்ககிட்ட 1 கிலோ தங்கத்தை கொடுத்தோம்னா 1 கிலோவான்னு நம்ம அப்படியே 2 அடி வளர்ந்து நிற்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. 2 கிராம், 3 கிராம், 5 கிராம், 10 கிராம்னு கொடுத்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையிருப்பு வச்சுருப்போம். சோப்பில் பாருங்கள் சார், நம்மளுடைய பாக்கெட்டில் 1 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறவங்க அப்படியே வச்சுருப்பாங்க, 100 ரூபா பணம் வச்சுருக்கிறவங்களும் அப்படியே வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில இருக்கிறவங்க பாருங்கள் பணத்தை செலவு பண்ணிடுவாங்க. இதை தான் சனி கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு நிலையான பொருளாதாரம் நான் தரேன், கடினமாக உழைங்க, இரவு பகல் பாராமல் உழைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் மரியாதையையும் அந்தஸ்தையும் நான் தரேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவங்க வச்சுருக்கிறாங்க. 11ஆம் இடம், அங்கேயும் ஒரு ஆட்சி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சார் நிறைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும்.
அந்த பொருளாதாரம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் வயசில் வந்து அவங்க சரியான மாதிரி அவங்களுடைய பேஸ் மட்டம் இருக்காது, பேஸ்மெண்ட் சரியில்லை. அப்போ இளம் வயதில் நீங்கள் சரியான பேஸ் மட்டம் போடும்போது உங்களுக்கு 11ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். மெயினாக 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய மூத்த சகோதரம். இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சகோதரனோட ஒத்து போயிருக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணாவே என்ன என்ன விஷயம் அப்படியா, சரி நான் வரேன் பேசிக்கலாம், இதுக்கு மேலே பதில் வராது. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மூத்தவங்க யாரோ, உங்களுக்கு பெரியவர்கள் யாரோ, அது அக்காவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்கள் ஓரளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையே யதார்த்தமாக பேசணும் நம்ம, சரிங்களா? அந்த ஓரளவுக்கு அந்த அண்ணன் தம்பி பாசத்தோடு இருந்தீங்களா, ஒரு பழக்க வழக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானத்தை தருவார். சார் இதெல்லாம் அஸ் யூஸ்வல் சார், நீங்கள் பாட்டா சொல்லிட்டீங்க. நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பாவத்திலலாம் யார் யாரெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்கிறோமோ, கடைசியாக நான் ஒரு பாவமும் சொல்கிறேன். 12ஆம் பாவத்தில் அவருடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த எத்தனை விஷயத்துல நீ சரியாக நடந்துக்கலன்னா முதல்ல உன் காலில் கை வைப்பேன்னு அர்த்தம். ரெண்டாவது நரம்புல கை வைப்பேன்னு அர்த்தம். ரெண்டாவது இருள் சார்ந்த பகுதியில் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிருவேன். வீடு இருளாக இருந்தாலும் சரி, லைஃப் இருளாக இருந்தாலும் சரி, இந்த லாஸ்ட்டில் இந்த ஒரு ஃப்ளாட் எல்லாம் போட்டிங்கன்னா கொண்டு லாஸ்ட்டில் இருப்பாங்க அவங்க. வீடு கட்டினாங்கன்னா ஒரே லென்த்தாக போகும். உள்ளே வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டால் அவங்க வீடு மகரம் கும்பம் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தையும் இந்த 12ஆம் பாவத்தில் சொல்கிறார். சரி, உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்கள் நன்மை செஞ்சுருக்கிறாங்களா தீமை செஞ்சுருக்காங்களா, சொத்தில் ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ். உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுங்க, இதை வெளியில் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் 10 டிகிரிக்குள்ளார இணைஞ்சிருந்தா கன்ஃபார்மாக உங்களுடைய முன்னோர்கள் சரியான வாழ்க்கையை வாழவில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஜாதகங்களை நான் சொல்லுவேன். அந்த அம்மா வயிற்றில் குழந்தை இருக்கும், அவங்க வந்து கேட்பாங்க, சார் தம்பி எந்த நேரத்தில் தம்பி குழந்தை எடுக்கலாம் அப்படிம்பாங்க. நீ எந்த நேரத்தில் வேணுமாலும் எடுமா, நல்ல நேரம் தான். செவ்வாய் சனி சேர்க்கை இல்லாமல் உன் குழந்தை வெளியில் வராது. ஏன்? எனக்கு நல்ல கண் கூடவே தெரியுது. அவங்க மாமனார் சொத்துல ஏமாத்திருக்கிறாரு, அண்ணன் தம்பி துரோகம் பண்ணியிருக்கிறாரு. சார் இப்போ சனிக்கு ஒரு பெரிய வில்லங்கமான கிரகம் யாரு சார்? செவ்வாய் தான். செவ்வாய்னா மண்ணு தானே. இதில் கை வச்சிங்கன்னா உங்களை அங்கே கை வச்சிருவார். நீங்கள் வந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்து ஒரு பாவத்தில் இருந்து விட்டால் உங்களுடைய முன்னோர்கள் சொத்தை சரிசமமாக பிரித்து கொள்ளவில்லை. சொத்தில் யாரையோ ஏமாத்திருக்காங்க. 100 ரூபா மதிப்புள்ள சொத்தை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பெரும்பாலான பேருக்கு அழகாக சொல்லிடுவாங்க, சார் அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தப்பிக்க தானே பார்ப்போம். ஆனால் ஒத்துக்கணும் சார். ஆமாம் சார், நம்ம 100 வாடிக்கையாளர்கிட்ட சொன்னால் 10% வாடிக்கையாளர் அதை ஒத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு பரிகாரமோ மற்ற விஷயமோ செஞ்சு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது வேற கதை. ஈரோட்டை சார்ந்த நம்மளுடைய சேனலில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. ஈரோட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அந்த பெண்மணி வந்து அவங்க விருப்பத்துக்கு திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணோட அண்ணன் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. 13 வருடம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷங்க? 13 வருஷம் குழந்தை இல்லை. தமிழ்நாட்டில் அவர் சக்திக்கு முடிஞ்ச பெரிய ஜோதிடர்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டே நான் பார்த்தேன்னு சொன்னார். நான் யாரெல்லாம் கேட்கல, அது நம்ம வேலையும் இல்லை. நீ என்கிட்ட வந்திருக்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன சார் 13 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் வேறு ஏதோ சிக்கல் இருக்குங்க சார். கண்டிப்பாக இருக்கும், பார்த்துடலாம் அப்படின்னு பேமெண்ட் பண்ணார். 3 வருடங்களுக்கு முன்னால் நான் அதை சொன்னது. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணை நீங்கள் அம்போன்னு விட்டுட்டீங்க. அந்த பெண் உடைய தாக்கம் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி வந்துட்டுருக்கு.
உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது. அதில் இப்போ உங்களுக்கு 100% இருக்குன்னா நான் 100ல் 50 பிரித்து கொடுக்க சொல்ல. ஒரு 15 தரலாம், ஒரு 10 தரலாம், ஒரு 20 தரலாம். தரலாமா இல்லைங்களா சார்? எல்லாம் மௌனமாக இருக்கீங்களே. தரலாம் இல்லை நான் சொன்னேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா 12 கடை வாடகை கடை கட்டி விட்டுட்டு போயிருக்கிறார். 12 வாடகை நான் தான் வாங்கிக்கிறேன்னு பெருந்தன்மையாக சொன்னார். நான் சொன்னேன், 12ல் 9 நீங்கள் வச்சுக்கோங்க, 3 மட்டும் அந்த பொண்ணுக்கு கொடுங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலை, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த பொண்ணு கேட்காமலே சில விஷயம்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு கூப்பிட்டு செஞ்சார். இப்போ அண்ணனும் தங்கச்சியும் கண்கள் இனித்தன இதயம் பனித்தனங்கிற கதையாக இப்போ இருக்காங்க. ஓகேங்களா? குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, 2.25 வயசாச்சு. ஏன்னா இந்த ஜோதிடத்தில் ஒரு விஷயம் நமக்கு தவறாக நடக்குதுன்னா நம்ம நடத்திக்கிறது இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் யோகம் கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் நேர் வலுவு அடையாமல் 3, 6, 10, 11 குருவின் வீட்டில் சுக்கரனுடைய இணைஞ்சு, சுக்கரனுடைய வீட்டில் குருவுடன் இணைஞ்சு சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சனி மட்டும்தான் 100% யோகத்தை தரும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான முறையில் இந்த சனி பகவானை பற்றி நிறைய விளக்கம் கொடுத்தாரு. எல்லாரும் அவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து இதை பரிசீலனை பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சனி பகவானை பற்றி சொல்லும் போது பழைய ஜோதிடர்கள் எல்லாமே சனியை வச்சு தான் நிறைய பலன் சொல்லுவாங்க. அது சரியாகவும் இருக்கும், அதை மாற்றமே அடையாது. அந்த உதாரணம் எப்படிங்கிறதெல்லாம் நான் மீட்டிங் முடிகிறப்ப சொல்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா உங்கள் சார்பாக சின்ன மரியாதை.